கிருபையினால் இந்த காலை வேளையில் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் சற்று நேரம் அவரை துதிப்போம், ஆராதிப்போம். ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, நீர் பெரியவர் பெரியவர் பெரியவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உயர்ந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, பரிசுத்தத்தில் தகப்பனே மகத்துவம் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தவும் ஆனவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதியில் பிரியப்படுகிற தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நித்தமும் உன்னுடைய சமூகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, நித்தமும் உம்முடைய சமூகத்தை தேடுகிறோம். தாவீதை போல தகப்பனே, காலையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்பது எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கிய ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, காலையிலே தகப்பனே, பரிசுத்தமுள்ள தேவனை, இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிற கர்த்தாவே, நாங்கள் பார்ப்பது எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கிய ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதி பலிகளை கர்த்தாவே, துதி பலியில் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நன்றி பலிகளை கர்த்தாவே தகப்பனே, நாங்கள் ஏறெடுக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. கிருபை செய்யுங்க கிருபை செய்யுங்க கிருபை செய்யுங்க ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, நாங்கள் பரிசுத்தத்தோடு தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நிற்க எங்களை தகுதிப்படுத்தும்படிக்கு செபிக்கிற ராஜா. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, நீர் எங்களுடைய தேவன் ஆண்டவரே தகப்பனே. உம்மை கர்த்தாவே தகப்பனே, நாங்கள் தேடுகிறோம். உம்மேல் வாஞ்சியாக இருக்கிறோம் ராஜா. தகப்பனே, எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே உம்மை நோக்கி இருப்பதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, நீர் கர்த்தாவே, நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களை எங்கள் ஒவ்வொருவரோட வாழ்க்கையில் செய்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம் உம்மை வணங்குகிறோம். தகப்பனே, நீர் நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கெருபின்கள் செராபின்கள் மத்தியில் தகப்பனே, ஓய்வின்றி பரிசுத்தர் 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 என்று சொல்லத்தக்கதான பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சுவாசமுள்ள யாவரும் துதிப்பதாக என்று சொன்னீரே தகப்பனே. ஜீவ சுவாசத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. இன்றைய தினத்தின் தகப்பனே, எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி நடத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனை துவக்கம் முதல் முடிவு அறிந்த உம்முடைய ஆளுகை உம்முடைய பிரசன்னமும் கர்த்தாவே தகப்பனே, இந்த ஆராதனை நடத்தி கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய கர்த்தாவே அதிசயமாய் ஆச்சரியமாய் கர்த்தாவே எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இன்றைய தினத்தின் கர்த்தாவே தகப்பனே, ஆராதனை பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, பாடல் பகுதியை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே தகப்பனே, ஆவியோடு அபிஷேகத்தோடு கர்த்தாவே உம்மை நாங்கள் ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ளத்தக்கதான கிருபை செய்யும்படிக்கு செபிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தாவே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புது பலத்தை உற்சாகத்தையும் தகப்பனே, உம்முடைய வார்த்தையில் உள்ள ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கொடுத்து நடத்துகிறீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படி எங்களை நீர் நன்றாய் நடத்துகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் சம்பூர்ண ஆசீர்வாதத்தின் அறுவடையின் ஆண்டாய் கர்த்தாவே இந்த ஆண்டை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. சபைக்கும் விசுவாச மக்களுக்கும் தகப்பனே நீர் கர்த்தாவே, எங்களோட ஐக்கியத்தில் உள்ள ஆத்துமநேசர் ஐக்கியத்தில் உள்ள எல்லாருக்கும் கர்த்தாவே
சம்பூர்ண ஆசீர்வாதத்தின் அறுவடையின் ஆண்டாய் கர்த்தாவே நீர் கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியத்திலே நாங்கள் சம்பூர்ணம் அடையத்தக்கதான கிருபை செய்யும்படிக்கு செபிக்கிறோம் ராஜா. தகப்பனே நீர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. தகப்பனே அதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சம்பூர்ண ஆசீர்வாதங்களினால் கர்த்தாவே தகப்பனே நீர் எங்களை ஆசீர்வதித்து தகப்பனே தகப்பனே நீர் எங்களை வழிநடத்த தகப்பனே நீர் கர்த்தாவே தகப்பனே நீர் போதுமானவராய் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. இந்த தினத்தில் எங்களோட ஐக்கியத்தில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே, பலப்படுத்துவீராக. ஊழியங்கள் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தினத்தின் ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீரே ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கிறோம். போக்கிலி வரத்தில் எல்லாரையும் பாதுகாத்து கொள்வீராக தகப்பனே. எங்களோட விசுவாச மக்கள் எடுக்கிறதான எல்லா பிரயாணத்திலையும் தகப்பனே பிரயாசத்திலையும் உம்முடைய கர்த்தாவே கூட இருக்கும்படிக்கு செபிக்கிற ராஜா. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே ஐயாவையும் அண்ணனையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய பாதுகாப்பின் கரம் தகப்பனே, புது பலனை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்து தகப்பனே அவர்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கிறோம். உற்சாகத்தின் ஆவினால் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் தகப்பனே சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தாலும் பலத்தோடு தகப்பனே அவர்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே வார்த்தை கொடுக்கிற காரியத்தை கர்த்தாவே நீர் அறிவீரே. இன்னும் ஐயாவுக்கு அண்ணனுக்கும் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கும்படிக்கு செபிக்கிற ராஜா. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே அப்படியா செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. தகப்பனே நீரே பொறுப்படுத்தி நடத்துவீராக தகப்பனை. தொடர்ந்து கர்த்தாவே இன்றைய தினத்தின் தகப்பனே எல்லா காரியத்தை கர்த்தாவே தகப்பனே நீர் பொறுப்படுத்தி வழி நடத்த போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை மேன்மை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற சோனும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சபையாரை கர்த்தரிடத்தில் கேட்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், தினம்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு செபியுங்கள். ஞானம் தாரும் தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். எண்ணெய் வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் எண்ணெய் வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாமிசம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரிகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவனாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழி நடத்தலுக்கு என்னை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடு உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையாய் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியரோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். வருமானப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியரோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1-5 உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17:17-26 உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாய் தெரிந்து கொண்ட தேவ ஜனத்தோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். தாவீதின் சங்கீதம் 103 சங்கீதம் மாறி மாறி வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி
உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்ற நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இன்றைய நாளில் கூட ஒரு சில விண்ணப்பங்களுக்காய் செபிக்க நம் மத்தியில் சகோதரர் மில்டன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு சில விண்ணப்பங்களுக்காய் நாம் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து நாம் செபிப்போம். நாம் செபிக்கிற எல்லா ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் அநேக காரியங்களுக்கு பதிலை பெற்று இருக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு முழங்கால் படிட்டு நாம் தேவனிடத்தில் ஒரு சில விண்ணப்பங்களுக்காய் செபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் ஒரு மனமாய் இணைந்து தேவனை நோக்கி ஜெபிப்போம். முதலாவதாக நம்முடைய தஞ்சை தலைமை சபை ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயா, பாஸ்டர் ஜிம்ஸ், பாஸ்டர் ஜேசன் ஆசீர்வதிக்கப்பட இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரமப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே மை துதிக்கிறோமப்பா, ஜீவிக்கிற பரலோக பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அன்றைய தஞ்சை தலைமை சபை ஊழியங்களுக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன் கர்த்தாவே. அன்றைய தஞ்சை பகுதியில் கர்த்தாவே, என் தேவனே ஒரு பெரிய எழுப்புதலை நீ கொண்டு வரப்போகிற கிருபைக்கா நடுவிட மை துதிக்கிறேன் கர்த்தாவே. மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. அன்றைய மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. அன்றைய அப்போஸ்தலர் ஆசீர்வாத ஐயாவை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. என் தேவனே மை துதிக்கிறேன் கர்த்தாவே. என் தேவனே பாஸ்டர் ஜிம்ஸ், பாஸ்டர் ஜேசன் அவர்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவர்களை கொண்டு அன்றைய தஞ்சை பட்டணத்தில் பெரிய எழுப்புதலை நீ கொண்டு வரப்போகிற கிருபைக்கா நடுவிட துதிக்கிறோமப்பா. ஜீவனுள்ள தேவனே மை துதிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே மை நோக்கி பார்க்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே மை துதிக்கிறேன் கர்த்தாவே. தஞ்சை பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதலை நீ கொண்டு வரப்போகிற கிருபைக்காக மை நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கிறோமப்பா. மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி வாஞ்சியோடு மை நோக்கி கூப்பிடுகிறேன் கர்த்தாவே. என் தேவனே மை துதிக்கிறேன் கர்த்தாவே, மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே என் தேவனே மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே திருச்சி ஊழியங்களுக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய போதகர் அந்தனையாவை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. பாஸ்டர் சாமை ஆசீர்வதிங்க, அம்மாவை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே திருச்சி ஊழியங்கள் கர்த்தாவே, இன்னும் ஆண்டவரே அநேக இடங்களில் கர்த்தாவே கிளை சபைகள் நீங்கள் ஆண்டவரே கொண்டு வரப்படத்தக்கதாக நீ உதவி செய்ய கர்த்தாவே. ஆண்டை ஒரு மனமாய் இணைந்து உம்மை ஆராதிக்கத்தக்கதாக நீ தகுதிப்படுத்த போகிற கிருபைக்காக நான் விடுமை துதிக்கிறோமப்பா. மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. உண்மையான சத்தியத்துக்கு சபை கூடுதல் எழுப்பப்படத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே மை நோக்கி பார்க்கிறோமப்பா. தயவாய் எங்களுக்கு மனம் இறங்குங்க கர்த்தாவே. மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. தயவாய் ஆண்டவரே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஆண்டவரே தேவனே ஒவ்வொரு குடும்பங்களையும் பலப்படுத்துங்க கர்த்தாவே. மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய போதகர் மூலியமாக அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா இடங்களிலும்
இடங்களிலும் கத்தாவே ஆண்டவரே அநேக பிரஜாதி மக்களும் வந்து கலந்து கொண்டு உம்மை ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதாக கிளை சபைகளில் நீர் வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் உம்மை துதித்து உம்மை போற்றி புகழ்ந்து பாடத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க. எப்படியாவது உம்முடைய சத்தியத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக நீ உதவி செய்ய கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. கிளை சபைகளில் கத்தாவே லால்குடி, மேட்டுப்பட்டி, நெட்டி, மணப்பாறை, சோழகம்பட்டி, பெரம்பலூர், மாத்தூர் இந்த சபைகள் கத்தாவே இன்னும் அநேக பிரஜாதி மக்களும் வந்து உம்முடைய ஆலயத்தில் வந்து சேர்க்கப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக உதவி செய்ய கத்தாவே. என் தேவனே, அந்த சபை கூடுதலை நடத்துகிறவர்களுக்குள்ள ஒரு மனப்பாட்டை நீர் கொண்டு வர வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் அக்கினியாய் பயன்படுத்துங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. சபையில் முன்னின்று பொறுப்புகளை எடுத்து செய்கிற ஒவ்வொரு ஜெப குழுக்களை நடத்துகிற ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் பலப்படுத்துங்க கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களுக்கு ஜெபங்களை நடத்த போகும்போது கத்தாவே ஆண்டவரே அங்கு அவர்களை வல்லமையாய் நீர் பயன்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஜெபக்குழு நடக்கிற அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க கத்தாவே. அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் நீர் ஆசீர்வதிங்க கத்தாவே. எந்த விதத்திலும் அவர்கள் குறைவில்லாதபடி எல்லாவற்றையும் நீ நிறைவாக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஜெபக்குழு நடத்த போகும்போதும் வரும்போதும் அவர்களுக்கு பாதுகாப்பை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. சத்துருவின் கிரியைகள் நெருங்காதபடி கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நீர் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய ஆத்மநேசர் ஐக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் மூப்பர்களும் கத்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்னதிகமாய் மோடி நெருங்கி ஜீவிக்க நீர் தகுதிப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய பலத்தினால் இடைகட்டி கொள்ளுங்க கத்தாவே. ஒவ்வொரு நபர்களையும் கத்தாவே என் தேவன் தாமே வேல் எடுத்து பாதுகாத்து உம்முடைய செட்டை நிழலை பாதுகாத்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. எந்த விதமான நாசமோசங்களும் ஏற்படாதபடி என் தேவனீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமப்பா, அன்றே உம்மை நோக்கி விண்ணப்பிக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டறிய வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. அன்றே 2 பேராது 3 பேராது என் நாமத்திலே ஒருமித்து கூடியிருக்கிறோம் மத்தி நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, இப்பொழுதும் நாங்கள் ஒரு மனமாய் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கத்தாவே. அன்றே எங்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டறியலப்பா, அன்றே எங்களுடைய விண்ணப்பத்துக்கு நீர் பதிலை கொடுத்தர வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. ஆண்டவரே சங்கிலி தொடர் ஜெபத்தில் கத்தாவே ஜெபிக்க வாக்கு கொடுத்தவர்கள் தவறாமல் தொடர்ந்து அவரவர் நேரத்தில் ஜெபிக்கவும் சபைக்காக ஊழியத்துக்காக அவர்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கவும் தயவு செய்து நீர் உதவி செய்ய கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. அதற்காக ஒரு ஆர்வத்தை நீர் கொடுத்தரலும் கத்தாவே. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றை தவறாமல் அன்றை அவர்கள் ஜெபிக்குவதற்கு நீர் உதவி செய்ய கத்தாவே. சோதரிக்கிறோமப்பா. என் தேவனே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றை புதுப்பிக்கப்பட்டுள்ள ஜெபக்குழுக்கள் தடையின்றி நடைபெற நீர் உதவி செய்ய கத்தாவே. அன்றைய உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. எந்த விதமான தடைகளும் ஜெபக்குழுக்களும் விரோதமாக வராதபடி என் தேவன் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. அன்றைய அந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்ய கத்தாவே. அன்றைய உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய உம்மை சோதரிக்கிறோமப்பா. அங்கு கலந்து கொள்ளுகிற அன்று எல்லா நபர்களும் கத்தாவே உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே தேவனே சேர்க்கப்படத்தக்கதாக நீ உதவி செய்ய கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. அந்த ஜெபக்குழுவின் மூலமாக கத்தாவே அநேக நல்ல பலனுள்ள சாட்சிகள் எழும்பத்தக்கதாக நீ உதவி செய்ய என் தேவனே உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. தயவாய் ஆண்டவரே ஜெபக்குழுவில் கத்தாவே அநேக ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கத்தக்கதாக நீ உதவி செய்ய கத்தாவே. இன்றைய தினத்தில் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன், என் விண்ணப்பத்தை கேட்டார், தேவன் அதற்கான பதிலை கொடுத்தார் சொல்லி அன்றை ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்ய கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே அந்நியரை உபசரிக்கிற ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்ய கத்தாவே. அந்த இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறத்தக்கதாக நீ உதவி செய்ய கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே.
ஆண்டவரே, அந்நியரை உபசரிக்கிற ஊழியத்தில் கத்தாவே சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களும் கத்தாவே அவர்கள் உண்மை கண்டுகொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய அவர்கள் அன்றைய உமக்கன்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. அன்றைய உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய மாத்தூர் ஆலயம் அன்றைய விரைவில் கட்டப்படுவதற்கான அன்றைய உதவிகளை நீ செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. அன்றைய அந்த அப்ரூவ்டு காரியங்கள் எல்லாம் நேர்த்தியும் செம்மையுமாய் கிடைக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க கத்தாவே. அந்த தடைகளை முற்றிலுமாக நீ நீக்கி போட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அடைய தடைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்பட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. அந்த பகுதியில் கர்த்தாவே அடைந்தே ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட நீ உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே, உம்மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறேன் கர்த்தாவே. அண்டை சபை கூடுதல் கட்டப்பட்டு ஆண்டவரே என் தேவனே அங்கு அடைந்தே எல்லா புறஜாதி மக்களும் கலந்து கொண்டு கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தத்தக்கதாக தங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோமப்பா. எங்களுடைய ஆத்மநேச சபைக்கென்று கர்த்தாவே அடைந்தே கல்லறை தோட்டத்துக்கு நிலம் வாங்க அடைய நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அண்டை விரைவில் நிலை கர்த்தாவே அந்த இடத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக அதற்கான பண தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஊழியத்துக்கென்று அடைய தேவையான ஒரு வாகனம் வாங்கப்பட நீ உதவி செய்யுங்க கர்த்தாவே. அந்த தேவையும் சந்திக்கப்பட நீ உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அடைய எங்களுடைய சபையின் அருகாமையில் கர்த்தாவே அண்டை வாகனங்களை நிப்பாட்டுவதற்காக ஆண்டவரே என் தேவனை ஒரு அண்டை இடம் தேவைப்படுகிறது கர்த்தாவே. அந்த இடத்தினுடைய தேவையை நீ அறிந்திருக்கிற தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே ஏற்ற காலத்தில் நீர் எங்களுக்கு கொடுக்க போற கிருபைக்கான உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தயவாய் இந்த தேவைகளை நீ சந்திங்க கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் கொடுக்க நாங்கள் பெற்றுக்கொள்வோம் கர்த்தாவே. தயவாய் எங்களுக்கு மனமிறங்குங்க கர்த்தாவே. ஏற்ற நேரத்தில் நீர் எங்களுக்கு ஆண்டவரே போஷித்து எங்களை வழிநடத்த போகிற கிருபைக்கான உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே எல்லா காரியங்களையும் உண்மையே ஆண்டவரே முன்னிறுத்தி உம்முடைய கரத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை கொடுத்து எங்களை வழிநடத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே எங்களால் ஒன்றும் கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும் கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே இலங்கை ஆத்மநேசர் ஆண்டவரே சபை கூடுதல் கர்த்தாவே. ஆண்டவரே அங்கே சபை ஆண்டவரே நிறுவப்படுவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்து வருகிற கிருபைக்கான உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. அந்த ஆண்டவரே தேவனே ஊழியத்தில் கர்த்தாவே அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே இலங்கையில் ஆண்டவரே கூடி உம்மை ஆராதிக்கத்தக்கதாக நீர் உதவி செய்யணுமாய் கிருபை செய்யும். என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே சபையில் எல்லா விசுவாச குடும்பத்திற்காக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன் கர்த்தாவே. அவர்கள் குடும்பமாய் ஆராதனைக்கு நேரத்துக்கு வரவும் ஆண்டவரே சாட்சி உள்ள குடும்பமாய் வாழ உதவி செய்யுங்க கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் கர்த்தாவே. யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் கடன் பிரச்சனைகள் மாற உதவி செய்யுங்க கர்த்தாவே. தொழில் செய்கிறவர்கள் அன்னை செழிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க கர்த்தாவே. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே. அன்னை வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. அன்னை திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அன்றைய என் தேவனே விரைவில் திருமணம் நடைபெற நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. அன்றைய உம்மை சோதரிக்கிறோமப்பா. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு அன்னை நல்ல குழந்தை செல்வத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கணுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே யார் யாரெல்லாம் போராட்டத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய போராட்டம் நீங்கி ஆண்டவரே அவர்களுக்கு பூர்ண விடுதலை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் கிடைக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே வலைத்தளங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயது முதிர்ந்தவர்கள் ஆண்டவரே என் தேவனே அவர்கள் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே வலைத்தளத்திலிருந்து விடுதலை பெற நீ உதவி செய்யணுமாய் கிருபை செய்யுங்க. அவர்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்பட நீ உதவி செய்யுங்க கர்த்தாவே. அவர்கள் ஆண்டவரே வாலிப பிராயத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே யோகாவில் ஆண்டவரே மூலமாக கர்த்தாவே தந்திரமாய் ஆண்டவரே என் தேவனே ஆண்டவரே அவர்களுடைய மதத்தை போதிக்கிறார்கள் கர்த்தாவே. அந்த காரியங்கள் முற்றிலுமாக ஆண்டவரே இந்த உலகத்திலிருந்தே அருந்து போகத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. அந்த கர்த்தாவே அந்த தந்திரமான காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்பட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. அது தடை செய்யப்படட்டும் கர்த்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்திய தேசத்துக்காக இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன் கர்த்தாவே. இந்திய தேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக
எம்எல்ஏக்களுக்காக, எம்பிக்களுக்காக ஆண்டவரே உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன் கர்த்தாவே. அவர்கள் சந்திக்கப்படத்தக்கதாக உதவி செய்யுங்க கர்த்தாவே. அன்றைய சுவிசேஷத்துக்கு திறந்த வாசல் கிடைக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. அன்றைய தமிழ்நாட்டில் காணப்படுகிற எல்லா ஊழல்களும் மறைய நீ உதவி செய்யுங்க. பூர்ண மதிவிலக்கு ஏற்பட உதவி செய்யுங்க கர்த்தாவே. டாஸ்மாக் கடைகள் மூடப்படட்டும் கர்த்தாவே. எல்லா போதைப் பொருட்களும் முற்றிலுமாக ஆண்டவரே முற்றிலுமாக தடை செய்யப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே தயவாய் நீர் அப்படி செய்யப்போற கிருபைக்காக நான் விடுமை துதிக்கிறேன் கர்த்தாவே. தயவாய் மனம் இறங்குங்க ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தை நீர் ரட்சிக்க போற கிருபைக்காக நான் விடுமை துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் கர்த்தாவே விபத்துகள் ஏற்படாதபடி, இயற்கையின் சீற்றங்கள் நடைபெறாமல் இருக்கத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க கர்த்தாவே. என் தேவனே, மக்கள் ஆண்டவரே என் தேவனே இந்த விபத்துக்களில், இயற்கையின் சீற்றங்களில் கர்த்தாவே ஆண்டவரே அழிந்து விடாதபடி என் தேவன் அவர்களுக்கு நீர் மனம் இறங்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. அவர்களும் ரட்சிக்கப்படட்டும். தாங்கள் பாவ கட்டுகளிலிருந்து ஆண்டவரே அவர்கள் விடுதலையை பெற்று உம்மை துதிக்கத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க. நீர் அப்படியாய் செய்யப்படுற கிருபைக்கா நான் விடுமை துதிக்கிறோமப்பா. துதி கன மகிமையெல்லாம் என் மீட்பர் ரட்சகரும் கர்த்தருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளிலே கர்த்தருடைய கிருபை உணர்ந்தவர்களாய் ஆலயத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். புதிய நாளை காண செய்திருக்கிறார். புதிய கிருபையோடு கர்த்தர் இந்த காலை வேளையிலே அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நேராய் அவர் புதிய கிருபையோடு கூட இறங்குகிறார். அதை உணர்ந்து பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிப்போம், அவரை துதிப்போம். அவர் நல்ல எபினேசராய் இதுவரை நடத்தினார். அதை நினைத்து கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே, பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும், வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும், வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே, நீர்தானே.
கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம், கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே நம்பிக்கை நங்கூரம், நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். கர்த்தர் கிருபையாய் புதிய நாளை காண செய்ததற்காய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிற விதத்தை நினைத்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் வெற்றி சிறந்தவராய் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள் தமிழர்களுக்கு. இன்றைக்கு தமிழ் வருட பிறப்பு புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேத புஸ்தகத்தை திறந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்த வார்த்தை எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை. இன்னைக்கு பல விதத்தில் இன்னைக்கு பல காரியங்கள் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு கிறிஸ்தவத்தின் அடையாளமாய் நாம் வாழ வேண்டுமானால் நமக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளாய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நன்மையான காரியத்தை செய்ய வேண்டுமானால் வேதம் சொல்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது வேதம் சொல்லுகிறது நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி எதன் மேலே நாம் நம்பிக்கை வைக்கிறோம்? என்னென்ன காரியத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டோம் பல வருடங்கள் ஆகிறது என்று சொன்னாலும் சில நேரம் சில போராட்டங்கள் சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரும்போது நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? மனிதர்கள் மேல் உள்ளதா, இல்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ளதா என்பதை நாம் சிந்தித்தவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் வாசியுங்கள். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளை நம்மிடத்தில் பேசுகிறதான வார்த்தை நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று சொல்லுகிறார். யார் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை என்றால் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. இன்றைக்கு மனிதர்கள் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்போது அது வீணாகும் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்பதற்கு காரணம் அதுதான். வேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய போராட்டத்திற்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது, நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் கொண்டிருக்கிற சில முக்கியமான நம்பிக்கைகள் உண்டு. இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நாளும்
ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு. அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டுமானால், அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். சங்கீதம் 37:4-5 வசனங்களை நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். தொடர்ந்து வாசிக்கும் போது சொல்லப்படுகிற வாசியுங்கள், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்றைக்கு நம்பிக்கையாய் இருப்பதற்கு முன்பாக சில அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறதுனா அந்த வழியை வேற யாரிடத்துலையும் நம்ம ஒப்புவிக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் சில திட்டங்களை நாம் வைத்திருக்கிறோம் என்றால், இந்த காரியம் வாய்க்க பண்ண வேண்டும், இந்த காரியத்தை நான் பிரயாசப்படுகிறேன், இந்த காரியம் வாய்க்கணும்னு சொல்லுவீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அந்த வழியை அந்த காரியத்தை கர்த்தரிடத்துல ஒப்புவிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ண அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வழி என்ன? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் காண்பிக்கிற வழி, அந்த வழி ஜீவனுள்ள வழி என்று சொல்லப்படுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் கர்த்தருக்கு பிரியமுள்ள வழியிலே நாம் நடப்போமானால், நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிப்போமானால், அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்போமானால் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்பிக்கை வேண்டும். அதற்கு முன்பாக எப்படிப்பட்டதான நம்பிக்கை? வழியை முழுவதுமாய், நம்முடைய வழி எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது தான் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்து நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது, சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் எப்படி நம்பிக்கையாயிரு. சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. சுய புத்தியின் மேல் சாயாமல் இருக்கிறதான நம்பிக்கை, முழு இருதயத்தோடு கர்த்தர் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்டதான நம்பிக்கை வேணும். சும்மா வார்த்தையினால நான் நம்புகிறேன் அப்படி அல்ல. எப்படிப்பட்டதான நம்பிக்கை? என் வழியை முழுவதும் கர்த்தருக்கு ஒப்பு வச்சுட்டேன், நான் அவர்தான் நம்பி இருக்கிறேன், வேற எனக்கு கதியே இல்லை. இதுதான் உண்மையான நம்பிக்கை. நான் அங்கேயும் சொல்லி இருக்கிறேன், இங்கேயும் நான் ஜெபிக்கிறேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன், ஏதோ ஒரு பக்கத்து வருது, அது உண்மையான நம்பிக்கை அல்ல. அது 100% நம்பிக்கை அல்ல. கர்த்தரிடத்தில் முழுவதுமாய் நாம் நம்பிக்கை கொள்வோமானால், வழியை முற்றிலுமாய் கர்த்தருக்கு ஒப்புவிப்போமானால், என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதுபோல சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. நமக்கு சுய புத்தி, சுய வெளிப்படக்கூடாது. நம்பிக்கையாக இருக்கும்போது சில நேரம் சுய மாம்சிக என்ன வெளிப்படும் போது, ஏன் போய் அவரை நம்பிக்கிட்டு இருக்கு, நம்ம மனுஷனை போய் தேடி பார்ப்போம், அந்த தலைவரை போய் பார்ப்போம், அவங்கள பார்ப்போம், இவங்கள பார்ப்போம். இப்படி தான் இன்னைக்கு அநேகர் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் என்றால் சுய புத்தியின் மேல் சாய்ந்தபடியினால். வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாத, முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கும்போது, வழிகளில் எல்லாம் அவரை நினைக்கும் போது கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இந்த 2 அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை உறுதியாய், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் அவரை நம்பி இருக்கிறபடியினால் அவரை பூரண சமாதானத்துக்குள்ள என்ன பண்ணுவாராம், காத்து கொள்வார். 3வது அனுபவம், உறுதியாய் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும், உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் பற்றி கொள்ளும் போது நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு முடிவை நமக்கு கட்டளையிட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தாவை இந்த அனுபவத்தை தாரும் என்று சொல்லி கேட்போம். சங்கீதம் 25வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 25வது சங்கீதம் 2வது வசனம். என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். அடுத்து சொல்லுகிறார், நான் வெட்கமடையாதபடி என்ன பண்ணும், செய்யும். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் போது
நம்ம எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்படவே மாட்டோம். இது ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். நாம் கொண்டிருக்கிற சில முக்கியமான நம்பிக்கையிலே இது ஒன்று. கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் நாம் வெட்கப்பட்டு போகிறதில்லை. கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை நம்மை மேற்கொள்ள விடவே மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நாம் வெட்கப்படவே மாட்டோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை செய்வார். 20வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தரை நம்பி இருக்கும்போது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தால், வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? பிரகாசம் அடைவார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம், நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தையின்படியாய் நம்பிக்கையாய் இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய போராட்டத்திற்கு, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டத்திற்கு, பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். எந்த சூழ்நிலையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தலையை நிமிரதான் செய்வார ஒழிய கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனத்தை ஒருபோதும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தவர். நம்பிக்கையாக இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் நம்முடைய கரத்தை அவர் விடவே மாட்டார். சங்கீதம் 26:1 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தள்ளாடுவதில்லை. கால் தள்ளாடு. இன்னைக்கு அநேக இடத்துல பாருங்க, கால் தள்ளாடிக்கிட்டே போகும். ஏன்னா அவங்க நம்பிக்கையெல்லாம் எது மேலே இருக்கும்னு தெரியுமா? போதை வஸ்து மேலே இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தள்ளாடிக்கிட்டே போவாங்க. இன்றைக்கி பாருங்கள், சனிக்கிழமை ஆனால் போதும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா இன்றைக்கி குடிகாரர்களுக்கெல்லாம் ஒரே என்னது தான், கொண்டாட்டம் தான். ஏன்னா அவங்க கால்லாம் என்ன பண்ணாது, ஒரு இடத்துல நிற்காது, தள்ளாடிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய நம்பிக்கை, ஒரு பிரச்சனை வந்தோடனே, ஒரு போராட்டம் வந்தோடனே அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை என்னென்னா, சந்தோஷத்தை கொடுக்கறது இதுதான், இந்த மதுபானம் தான் சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு என்ன பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க. அவ்வளவுதான், தங்களையே மறந்து போயிடுறாங்க. அவங்க காலெல்லாம் தள்ளாடும். ஆனால் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட ஜனம் ஒருபோதும் தள்ளாடுவதில்லை. அவங்க வாழ்க்கையில் தள்ளாட மாட்டாங்க, அவங்க எடுக்கிற பிரயாசங்களை தள்ளாட மாட்டாங்க. கர்த்தரை நம்பி இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் அவர்கள் வெட்கப்படுவதில்லை, அவர்கள் தள்ளாடுவதில்லை. கர்த்தர் அவர்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியா ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்ன தேவன் தள்ளாடும் போது அவர் நம்மை தேற்றுவார். எந்த சூழ்நிலை நாம் வெட்கப்பட்டு இருந்தாலும் நம்முடைய வெட்கத்தை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார், நம்மை தேற்றுவார். எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ, எந்த இடத்துல தள்ளாடினமோ, நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை, நான் வெட்கமடைவதில்லை. சங்கீதம் 22:4 நாம் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்களா? முன்னோர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார், அவர்களெல்லாம் விடுவித்த தேவன் நிச்சயமாக இந்த நாளிலே நம்பிக்கையோடு இருக்கும்போது கர்த்தர் உங்கள் போராட்டத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 8வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருக்கிறார், இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அநேகர் நமக்கு எதிராக பேசுவதை நாம் பார்க்க முடியும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கையோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடவே கூடாது. யோபு அப்படி தான் அநேகர் தூஷித்து இருப்பாங்க. யோபு எல்லாவற்றையும் இழந்து போன போது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை மாத்திரம் இழக்கல். அவனை அந்த ஊத்ஸ் தேசத்தில் அவனை போல ஒரு செல்வாக்கான ஆளே இல்லை. எல்லாவற்றையும் இழந்து போனான். தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனான், ஆடு மாடுகளை இழந்து போனான், அந்தஸ்தை இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவன் இழந்து போகவில்லை. அவனெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இவன் கர்த்தரை நம்பி இருக்கிறானே. தாவீது அப்படி தான் சொன்னாங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். இப்படியெல்லாம் பரியாசமாக சொல்கிறாங்களா? 7வது வசனம் சொல்லுகிறது, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலை என்ன பண்ணுகிறாங்களாம், துளுக்கி. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே
அவர் இவனை விடுவிக்கட்டும் என்று கர்த்தர் அதே போல தாவீதை விடுவித்தார். எல்லா சத்ருவின் கைக்கும் விடுதலையாக்கி ரட்சித்தார். நம்பினவர்களை நீர் விடுவித்தீர் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்பிக்கையோடு வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். 5வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்த்தரை நம்பினவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை, தள்ளாடுகிறதில்ல. கர்த்தர் விடுதலையை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகவே கூடாது. என் தலையை உயர்த்துகிற தேவன் நீர், எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு உதவி செய்கிற தேவன் நீர். நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கமடையாதபடி எனக்கு செய்யும் என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டோம் அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். சங்கீதம் 37வது சங்கீதத்தில் வாசிக்கும்போது 39வது வசனம் 40வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார். துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவிக்கிற தேவன். இன்றைக்கு இந்த உலகம் என்பது கொடிதான ஒரு காரியம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. இன்றைக்கு எங்கே யார் என்ன செய்கிறார்கள் என்று தெரியல. நல்லா பழகுவாங்க, நல்ல நண்பர்களாக இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா எதிரியாய் மாறி நிற்பார்கள், துரோகிகளாய் மாறுவார்கள். துன்மார்க்கமான வாழ்க்கையில் இன்னைக்கு அநேகர் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது அந்த வசனத்தில், அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து என்ன பண்ணுவாராம்? ரட்சிப்பார். யாரை? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களை. யாருக்கு எந்த பிரச்சனை எப்போ வருதுன்னே தெரியாது. இன்னைக்கு அநேகர் சொல்லக்கூடிய காரியம் அதுதான், எங்கேருந்து என்ன பிரச்சனை வருதுன்னே தெரியாது. கடந்த நாட்களில் ஒரு செய்தியை வாசிக்கும்போது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன ஒரு காரியம், தூங்கி எந்திரிச்சா எங்கேருந்து என்ன பிரச்சனை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அது போல் கிறிஸ்தவத்துலேயும் அப்படி தான், என்ன ஏது நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் செய்தியை கேட்கும்போது இது நடந்திருக்குமா, யாரை நம்புகிறது, என்ன காரியம் நடந்திருக்கிறது என்று சொல்லி நமக்கே ஒரு கேள்வி. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை அப்படிப்பட்ட துன்மார்க்கத்தில் வாழுகிறவர்கள் ஒருவேளை ஒருவேளை அப்படி உங்களிடத்தில் வருவார்களானால் கர்த்தர் அவர்களிடத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களை ரட்சிப்பார். அவர் வல்லமையில் பெரியவராக இருக்கிறார். இன்னைக்கு அது போல நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை ரட்சிப்பை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். சங்கீதம் 32:10 நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 32வது சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனால் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டாம். அதாவது அநேக வேதனைகள்னா கவுண்ட்லெஸ், அதாவது எண்ணவே முடியாது. துன்மார்க்கமாய் வாழுகிறவர்களுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்க ஜீவியம். அதுபோல் துரோகம் செய்கிறவர்கள் ஒரு துன்மார்க்கர்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறோன்னா நிச்சயமாக கர்த்தர் அப்படிப்பட்ட துன்மார்க்கரின் கையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குவார். துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டாம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1:1 வாசிக்கும்போது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன பண்ணாது, நடவாத, பாவிகளுடைய வழியில் நில்லாத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை திறந்தாலே பரியாசம், ஊழியர்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பரியாசம் பண்ணுகிற கூட்டம் உண்டு. ஒருவர் விழும்போது அவர்களை தூக்கி விடுவதற்கு நம்முடைய கரத்தை நீட்ட வேண்டும். ஜெபத்தின் மூலமாய், ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்த குற்றங்களை மன்னியும், தயவாய் மன்னியும் என்று சொல்லி அப்படிதான் கிறிஸ்தவர்கள் தூக்கி விட வேண்டும். விழும்போது அவர்களை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மனுஷனுக்கு வேதம் சொல்லுகிறது அநேக வேதனைகள் உண்டு, துன்மார்க்கர்களுக்கு அநேக வேதனைகள் உண்டாம். நீங்கள் துன்மார்க்கமாக வாழ்ந்தீங்கன்னா, துன்மார்க்கமான வாழ்க்கை செய்வீர்களானால் அதன் முடிவு ஒரு பெரிய வேதனை உள்ளதாக இருக்கும். அநேக வேதனைகள் உண்டு. வேதம் சொல்லுகிற அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை என்ன பண்ணுமா, சூழ்ந்து கொள்ளும். இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா?
கர்த்தரை முழுவதுமாய் நம்புங்க. 100% கர்த்தரையே நம்பி இருங்க. மனுஷர்களை நம்பாதேயுங்கள். மனுஷர்கள் இக்கட்டு நாளில் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம கீழே கிடக்கும்போது நம்ம தூக்கி விட மாட்டாங்க. கீழே விழும்போது அவர்கள் தூக்கிவிட மனதாய் இருக்க மாட்டார்கள். கர்த்தர் நம்மை நேசிக்கிற தேவன். ஒரு தாயை போல நேசிக்கிறார், ஒரு தந்தையை போல அவர் நேசிக்கிறார். அது நிமித்தமாய் ஆண்டவர் நம்மை தேற்றுவார். தோளின் மேல் தூக்கி சுமந்து எல்லா சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்றுகிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரையே நம்பி இருப்போம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தரை நம்புகிறவன் எப்படி வைக்கப்படுவானா? உயர்ந்த அடைக்கலத்தில். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் வேண்டாம். பேயை கண்டு பயப்பட வேண்டாம், நோயை கண்டு பயப்பட வேண்டாம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அப்படி நம்பிக்கையாக இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் கொண்டு வைப்பார். உயர்ந்த அடைக்கலத்தில் நாமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்தளவு கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவர். இன்னைக்கு உயர்ந்த இடத்துல கர்த்தர் நம்மை அமரச் செய்ய அவர் வல்லமையுள்ளவர். நம்புங்க, கர்த்தரை நம்பி இருங்கள். அவர் யுத்தத்தில் வெற்றியை கொடுக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. உடைய கால் தள்ளாடாது. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். வழிகள் எல்லாம் அவரை நினைக்கும் போது பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. யாருக்கு பயப்பட வேண்டுமானால் நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 17வது வசனத்தை 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படியணுன்ற ஒரு பயம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கவனமாய் செவி கொடுக்கும் போது வேதம் சொல்லுகிறது, எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு என்ன பண்ணேன்? வர பண்ணவே மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திராகவும் 15:26 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நான் உன் பரிகாரியாகிய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணுன்ற ஒரு பயம் இருக்கணும். ஒரு பாவம் செய்ய சில சூழ்நிலைகள் வரும்போது, சில சந்தர்ப்பங்கள் வரும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகணும். இன்னைக்கு வளர்கிற வாலிபர்களை பார்க்கும்போது இன்னைக்கு ஜென்ரேஷன்லாம் யாரை குறித்தும் பயமே கிடையாது. அப்பாவா அம்மாவா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க என்ன செய்ய போகிறாங்க பயம் இல்லை. ஏன்னா பெற்றோருடைய வளர்ப்பு அப்படி போயிடுச்சு. இன்னைக்கு எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது, பிள்ளைகளை கண்டிக்கிற எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அந்த இடத்துல கண்டிக்கிறது இல்லை. தப்பு செய்யும் போது அவர்களை என்ன பண்ணணும்? கண்டிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் அல்ல. பிள்ளைகளை பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற வழியில் நீங்கள் நடத்துவீர்களானால் நிச்சயமாகவே அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வருங்காலத்தில் நல்ல ஒரு பொசிஷனில் கர்த்தர் அவங்கள உயர்ந்த அடைக்கலத்தில் அமரச் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 24:14 நாம் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். அது முடிவில் என்ன பண்ணுமா? உதவும். எது உதவுமா? ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் என்ன பண்ணும்? உதவும். நமக்கு உதவக்கூடியது எது தெரியுமா? ஞானம்தான். ஞானத்தை கேட்டு நாம் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தோடு நாம் வாழுவோமானால், நேற்று தினத்தில் ஐயா சொன்னாங்க, படிக்கிற பிள்ளைங்க வெறி கொண்டு படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணுமா? ஞானத்தோடு படிக்க வேண்டும். ஞானத்தை பெற்றுக்கொண்டால் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. சாலமோன் ஆண்டவரிடத்துல வேற எதையும் கேட்கல. என்ன கேட்டார்? ஞானத்தை கேட்டார். ஞானத்தை கேட்ட அவருக்கு எல்லாம் கூட கொடுக்கப்பட்டது. வேற எதையும் கேட்கல. ஞானத்தை தாங்க, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று சாலமோன் கேட்டார். கர்த்தர்
சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அநேக காரியங்களை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். இன்றைக்கு சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கமடையாதபடி செய்யும், நான் தள்ளாடுவதில்லை, நான் விசுவாசிக்கிறேன், என் கால் தள்ளாடாத, விடுதலை கிடைக்கும். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவர். நம்பிக்கையோடு நாம் காணப்படும். வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன்னு சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வைங்க. நீங்கள் இழந்து போன சுகம், நீங்கள் இழந்து போன பலத்தை கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுப்பார். அப்படிதான் யோபுக்கு கொடுத்தார். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் யோபுக்கு கொடுத்தார். நம்பிக்கையோடு இருந்தபடியினால் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை யோபுவுக்கு கொடுத்தார். அப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நம்மை விடுவிப்பார். எல்லா காரியத்திலும் கர்த்தரை நம்பி இருப்போம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 20வது வசனம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். விவேகத்தோடு சொன்னபடி ஞானத்தை கேளுங்க. விவேகம் வேணும், புத்தி வேணும். இதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோமானால், நீதிமொழிகள் 4:5 அதான் சொல்லப்படுகிறது, ஞானத்தை சம்பாதி, புத்தியை என்ன பண்ணு சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அது உன்னை என்ன பண்ணும் தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானத்தோடு புத்தியோடு இருக்கிறவங்க கர்த்தரை நம்பி ஜீவிப்பாங்க. வேற யாரையும் நம்ப மாட்டாங்க. கர்த்தர் மேல் அவங்க நம்பிக்கை இருக்கும். இன்றைக்கி அதுபோல் கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை இருக்கும்போது எந்த விதத்திலும் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கைவிடப்படுகிறதே இல்லை. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே முழு மனதோடு முழு இருதயத்தோடு உண்மையில் அன்பு கூறுகிறேன், உண்மையிலே நான் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் அதிசயத்தை அற்புதத்தை நீர் செய்வீராக. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் நன்மைகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 3:10. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு என்ன பண்ணு சொல்லுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது ஒரு நீதி. கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் 100% கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் பிறப்பதை நாம், வேதம் சொல்லுகிறது, பிறப்பதை நீ அறியாயே. இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோமா? அது ஒரு நீதியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது ஒரு நீதி. அவர்களுக்கு நன்மை உண்டாகும்னு சொல்லப்பட்டு இருக்குது. அப்படிப்பட்ட நீதியில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியம் எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நன்மையும் கிருபையும் என்ன பண்ணும் தொடரும். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடர வேண்டுமானால் நம்பிக்கையுள்ளவர்களாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ளவர்களாய் இன்றைக்கு இருப்போமானால் கர்த்தர் நன்மையான காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 34:10 நாம் வாசிக்கும் போது வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34:10 தெரிந்த வசனம் தான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேட ஒப்பு கொடுப்போம். நம்பிக்கையோடு கர்த்தரை தேடணும். நான் இந்த இடத்துல கர்த்தரை தேடி வந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தரை தேடி நான் நின்று கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். என் வாழ்க்கையில் காணப்பட்ட குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். ஒரு நன்மை என் வாழ்க்கையில் குறைவுபடாது என்று சொல்லி விசுவாசத்தோடு இருப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கச் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எந்த தீங்கும் தீமையும் நம்மை அணுகாது. கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கர்த்தர் கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 128வது சங்கீதத்தில் நாம் வாசிக்க கேட்போம். 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து, முதலாவது கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடக்கூடிய கிருபை கொடுப்பார். இன்றைக்கி அநேகர் சம்பாதிக்கிறோம். நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நம்ம பார்ப்போமானா மாதம் முடியும் போது அநேகர் சொல்லுவாங்க,
அவ்வளவு பிரயாசப்படுறேன், ஆனால் எதுவுமே தங்க மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கணும். நம்ம ஆசீர்வாதம் நம்ம இடத்துல தங்க வேண்டும். அதற்கு என்ன வேணும்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்துல இருக்கும்போது கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ பாக்கியவான்னு சொல்லுகிறார். அவர்கள்தான் பாக்கியவான்கள். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் நம்பிக்கை வீண் போகக்கூடாது, நான் என் நம்பிக்கை உம்மிடத்தில் வைக்கிறேன். இன்றைக்கி அநேகர் மற்றவரிடத்துல நம்பிக்கையை வைத்து அந்த நம்பிக்கையெல்லாம் வீணாக சொல்லுவாங்க, இவனை நம்பினதுக்கு வீணாக போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அந்த நம்பிக்கை எந்த சூழ்நிலையும் வீண் போகாது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த நம்பிக்கையை மாத்திரம் நீங்கள் விட்டு விடவே கூடாது. யோபை போல போராடுங்க. நம்பிக்கையை விடாமல் என்ன வந்தாலும் பரவாயில்ல, அவருடைய நாமத்தை நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி போராடி நிற்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி செய்யுங்க. ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்கள் தானியேலில் வாசிக்கும் போது 3 புருஷர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு வார்த்தைகளை பேசுகிறார்கள். அதில் வாசிக்கும்போது தானியேலின் புஸ்தகம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள். தானியேல் எடுத்தீங்களா அந்த வசனத்தை? மூன்றாவது அதிகாரமா 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் சொல்றாங்க. நம்பிக்கையோடு சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். நம்பிக்கையுள்ள வார்த்தை. நம்பிக்கையோடு சொல்றாங்க, அவர் வருவார், நிச்சயமா எங்களை விடுவிப்பார். ஏன்னா அவர்கள் நீதியுள்ள வாழ்க்கை செய்தவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தபடினால தான் அந்த பொற்சிலையை அவங்க என்ன பண்ணலை? வணங்கலை. அவங்க உண்டு பண்ணின அந்த பொற்சிலையை அவங்க என்ன பண்ணலை? வணங்கலை. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களிடத்தில் காணப்பட்டது. ஒரு தெய்வ பக்தி அவரிடத்தில் காணப்பட்டது. அதனாலே கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்தார். அவங்க சொல்கிறாங்க, அடுத்த வசனத்தெல்லாம் வாசிக்கும்போது விடுவிக்காமற் போனால். ஆனால் என்னால் உறுதியாய் சொல்ல முடியும், அந்த 17வது வசனம் முடிவதற்குள்ளாய் அங்கு கர்த்தர் இறங்கி வந்திருப்பார். ஏன்னா அவர்கள் நீதியுள்ள வாழ்க்கை செய்தவர்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்னு சொன்ன மாத்திரத்தில் கர்த்தருடைய கிரியைகள் அங்கே நடைபெற ஆரம்பிச்சிருக்கும். அந்த இடத்துல அவர் இறங்கி வந்திருப்பார். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனங்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வந்திருப்பார். ஏன்னா அவர்கள் நம்பிக்கையுள்ளவராக இருந்தார்கள், நீதியுள்ள வாழ்க்கை செய்தார்கள். நீதியுள்ள வாழ்க்கை செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாகவே விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை வீண் போகா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. அவர்கள் வெளியே வரும்போது சொல்லப்பட்டிருக்கிறது 24வது வசனத்தில், ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் என்ன பண்ணாராம்? பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்கினியில் போடுவித்தோம் என்றான். அவர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆம் ராஜாவே என்றார்கள். ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அந்த இடத்துல இறங்கினார், வல்லமையாய் இறங்கினார். அங்கே இந்த கட்டுகளை அறுத்தெறிந்தார். அவர்கள் விடுதலையோடு கூட அந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். விடுதலையாக அக்கினி நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறதை அவன் பார்க்கிறான். இன்றைக்கு அது போல நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையின்படியா இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு விடுதலை கொடுப்பார். என் வழியெல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறேன். நான் இனி சுய புத்தியின் மேல் சாய மாட்டேன். நான் சொந்த மாம்சீக எண்ணம் கொண்டு துணிகரமாக இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். எதா இருந்தாலும் கர்த்தரின் மேல் நம்பிக்கையோடு, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த காரியத்தை நடப்பிப்பேன். அதற்கு பிறகு பிரயாசப்படுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அதற்கு பின்பாக நீங்கள் பிரயாசப்படும் போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படியே தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய
சன்னிதானத்தில் இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காய் நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமான வார்த்தை, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாங்கள் உம்மை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை நீர் செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அற்புதத்தை செய்வீராக. யார் யார் உம்மை நம்பி இந்த காலை வேளையிலே வேண்டுதல் செய்கிறார்களோ அவருடைய வேண்டுதல்களையெல்லாம் கேட்டு நீர் பதில் செய்வீரா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கி அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, 100% உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் கைவிடாத தெய்வமாய் இருக்கிறேன். இந்த காலை வேளையிலே அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. எதிர்பார்க்கிற காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்வீரா. நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆண்டவரே, அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீரா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். என்னென்ன காரியத்திற்காய் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, வேண்டுதல் செய்கிறார்களோ, எல்லா காரியத்தையும் நீர் வாய்க்க பண்ணுவீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் மண்டல்மேடு பகுதியில் நடைபெறுகிறதான கூட்டத்திற்காய் ஜெபிக்கிறோம். காலையில் நடைபெறுகிற ஸ்தோத்திர கூட்டத்திற்காய், மாலையில் நடைபெறுகிற அற்புத விடுதலை பெருவிழாக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய தேவதாசர்களை கரத்தில் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. விசேஷித்த விதமாய் அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் ஐயாவை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். எங்களுடைய ஐயாவை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். தொடர்ந்து ஊழியர்கள் எல்லாரையும் நீர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் நீர் அக்கினி ஜுவாலையாய் மாற்றும். ஆண்டவரே, உண்மையில் நம்பிக்கை கொண்டு இந்த ஊழியத்தை செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் அற்புதங்களை அடையாளங்களையும் இந்த நாளிலே செய்வீராக. அதற்காய் செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்யுங்க. பிரயாணங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்யும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென். துதி கனமாகி மயுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மயுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இன்றைக்கு பிறந்த நாள் காணுகிறவர்களுக்காக ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபத்தோடு காணப்படுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பிறந்த நாள் காணுகிற அருமையான சாமுவேல் சகாதேவன் கண்ணாகுடி, மில்டன் சாமுவேல் அரையூர், ஜான் எப்ராஹிம், நல்ல நம்ம ஆட்கள் பாருங்க. இவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சாமுவேல் சகாதேவனுக்காக, மில்டன் சாமுவேல், ஜான் எப்ராஹிம் இவர்களுக்காக பிறந்த நாளுக்காக கர்த்தாவே அருமையான இந்த 3 பேருக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்க்கையிலே இந்த வருடத்தில் இன்றைக்கு பிறந்த நாள் காணும் ஆண்டவரே, இவர்கள் இந்த வருடத்தில் அநேக நன்மைகளையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும். நன்மை கிருபையும் தொடரட்டும். குடும்ப வாழ்க்கையிலும் வீட்டிலும் ஆண்டவரே, இவருடைய பிரயாசங்களிலும் சபையின் ஊழியத்தில் நிலைத்திருந்து
மிகுந்த கனிகளை கொடுக்க நாங்கள் இவர்களை கோடாகோடியா எல்லாவற்றிலும் பெருகி வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம். கரங்களை இவர்களுக்காக கொட்டி வாழ்த்துவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதரவாயிருந்தவரே, சகாயம் செய்த